நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ட்வின்ஸ், இரட்டையர்கள், மைக் அண்ட் மிஷல். இவர்கள் இருவரும் உடலொட்டி பிறந்த அண்ணன் தங்கை. அதிலும் மிஷல் உடலால் ஊனமுற்றவள். 2013 ஜூலை 10 காலை 7 மணி. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். மைக் அவனோட தங்கச்சி முகத்தையும், மிஷல் அவளோட அண்ணன் முகத்தையும் தினமும் எப்படி பார்த்துப்பாங்கன்னா, கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடிய விளையாட்டு. கண் திறந்து பார்த்தால் பல கூத்து, கண் மூடிக்கொண்டால் அவங்களுக்குள்ள இருக்க குறைய மறந்துட்டு எப்படி சந்தோஷமா வாழறாங்கன்னா, சொல்லுங்க டாக்டர். மிஷல் என்னப்பா பண்றா? தூங்கிட்டு இருக்கா டாக்டர். உங்க 2 பேரையும் பிரிக்கிற ஆபரேஷன் பண்ணுனா நீ மட்டும்தான் பழைப்ப. இந்த ஆபரேஷனை தாங்க சக்தி அவளுக்கு இல்லை. மிஷல் இறந்துருவாப்பா. அப்படின்னா எங்களுக்கு இந்த ஆபரேஷனே தேவையில்ல டாக்டர். நாங்க இப்படியே இருந்துடுறோம். நான் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பல. இவ்வளோ நாள் என்னை சுமந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்ண்ணா. அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா. என்னை மட்டும் விட்டுட்டு தனியா போல நினைச்சியாமா? உங்களோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த இந்த வெயிட்டு பேக்கில் தூக்கிட்டு 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடினீங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு இந்த பெயின் அண்ட் சஃபரிங், ஒருத்தர் வந்து ஒரு பிரதருக்கு சிஸ்டருக்கு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற சஃபரிங், இன்னொருத்தர் வந்து என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு சஃபரிங் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டோடு இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். ராதா மேம், நீங்கள் சொல்லுங்கள். சத்யா, ஷில்பா, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம். இதில் வந்து ஸ்ட்ரெயின் இருக்குது, டிஃபிகல்ட்டான மூமெண்ட்ஸு. நீங்கள் அதை சத்யா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நானும் என்னோட சின்ன தம்பி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸாக இருப்போம். என்ன வந்து என்னோட அம்மா அப்பா பசங்களோட புரிஞ்சுக்கிட்டவா வந்தா. இட்ஸ் அ கிரேட். அதனால் ஒருவேளை ஒட்டி பிறக்கக்கூடாதுன்னு தோணுச்சு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. சூப்பர், பியூட்டிஃபுல். தேங்க்யூ.